இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை வடைக்கறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை மிளகாய் 3, பெருங்காயம், அடுத்தது வந்து சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் வெங்காயமும், மஞ்சள்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இதை வந்து இந்த மாதிரி தட்டையாக தட்டி போட்டு இது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்தது மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து வச்சுருக்கிற வடையை வந்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 2 கிளாஸ் வந்து தண்ணி விட்டு கொதி வந்ததும் கொத்தமல்லி இலை போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.